இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, என்னடா கோலம் இது? கஜேந்திரா, என்னடா இவன்? வரானே, எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். இவன் மட்டும் அமைதியா இருந்தான்னு வச்சுக்கிய, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்கும். எல்லாத்துக்கும் குட்டைய குழப்பினவன் நீதானே. எதுக்கு அவனை போட்டு அடிக்கிற? அவன் என்ன தப்பு பண்ணா? பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு நீங்க நினைச்சது நடக்கிறது என்னதும் அவனை அடிக்கிறியா? நீ எல்லாம் மனுஷனா இல்ல மிருகமா? ஆமா, நான் மிருகம் தான். முதல்ல தள்ளுங்க. கொஞ்சம் போறானே. டேய், போறா அவனே. கத்தாத, அறிவு கட்டவனே. அவன் தான் கோவத்துல அடிக்கிறான்னு தெரியுது இல்ல? மறுபடியும் முறுக்கிட்டு வந்து நிக்கிற, செத்துக்கிட்டு தொலைய போறடா. ஏய், இது பாருங்க, நீங்க 2 பேரும் சேர்ந்து ஊரு பேர் தெரியாத எவனுக்கோ அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவன் கூடவே அனுப்பி வச்சிட்டீங்கல்ல. நீங்க வேணா பாருங்க, திரும்ப திரும்ப வயிறு எரிஞ்சு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. அவன் அவளை நடுத்தெருவுல நிறுத்ததான் போறான், அத நீங்க பார்க்க தான் போறீங்க. டேய், அவனை கூட்டு போடா, கூட்டு போ. எப்படி போட்டு அடிச்சிருக்கான் பாரு, விளங்காத பையன். தப்பெல்லாம் இவங்க பண்ணிட்டு சாபம் கொடுக்கறாங்களா? சாபம். பைரவா, ரொம்ப வலிக்குதாப்பா? சித்தப்பா பாவம். டேய், எனக்கு ஒண்ணுலடா குட்டி, நீ அழாத. லட்சுமிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க நான் எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் தாங்க நான் ரெடியா இருக்கேன். கடைசி நேரத்துல எப்படியோ நான் காப்பாத்திட்டேன். எனக்கு அது போதும் பாட்டி. அவ வாழ்க்கைக்கு நல்லது பண்ணிருக்கேன். அந்த சந்தோஷம் ஒன்னே போதும் பாட்டி. மாட்டை அடிச்சிட்டு போற மாதிரி அடிச்சிட்டு போயிருக்கான். பைரவா, வலிக்குதாப்பா? சொல்லுப்பா. இல்ல பாட்டி, சொல்லு பைரவா. இல்ல பாட்டி. இப்படி பண்றானுங்களே படுபாவிங்க. எங்க என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. ஐயோ, என்னாச்சுங்க? எங்க என்னாச்சு? தெரியல, ஏதோ மயக்கமா வருது. காரை ஓட்ட முடியல. காரை நிறுத்துங்க. ஐயோ, சண்டையில நடந்த காயத்தாலதான் உங்களுக்கு இப்படி ஆகுது போல. கஜேந்திர மாமா வச்சிருந்த அருவால அவர் விஷத்தை தடவி இருக்கணும், அதான் உங்களுக்கு இப்படி எல்லாம் ஆகுது. நீங்க காரை நிறுத்துங்களேன் ப்ளீஸ். பாத்துங்க, பாத்து மெதுவா. ஐயோ, என்னாச்சு? ஐயோ, எங்க எங்க? ஐயோ, எங்க எங்க? ஐயோ, கையில வேற அடிபட்டிருக்கு. இப்ப என்ன பண்றது? புது நம்பரா இருக்கு, ஒருவேளை திருவா இருக்குமோ? ஹலோ, யாரு? திவ்யா, நான் திருவோட அம்மா அம்பிகா பேசுறேம்மா. சொல்லுங்க. திரு உனக்கு போன் பண்ணானாமா? காலையில பரிகாரம் பண்றதுக்காக கோயிலுக்கு போனா, இப்ப வரைக்கும் வரலம்மா. நானும் அவனுக்கு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். காலே போக மாட்டேங்குது. இந்நேரம் அவன் வீட்டுக்கு வந்திருக்கணும், ஆனா வரலம்மா. அதான் உன்கிட்ட கேட்டா ஏதாவது விவரம் தெரியுமோன்னு உனக்கு போன் பண்ண. திரு என்கிட்டயும் பேசல. நானும் போன் பண்ணி பார்த்தேன். காலையில கூட ரிங் போச்சு, ஆனா திரு எடுக்கல.
இப்போ நாட் ரீச்சபிள்னு வருது. அழாதீங்க. திருக்கு ஒன்றும் இருக்காது, வந்துருவான். மேபி போன இடத்துல டவர் இருந்திருக்காது, சீக்கிரமே வந்துருவான். நீங்க கவலைப்படாதீங்க, நான் போனை வைக்கிறேன். திரு எனக்கு போனே பண்ணல. ஒரு தடவை கூட இப்படி ஆனதே இல்லையே. என்ன நடந்திருக்கும்? ஏதோ தப்பா படுது. எனக்கு மனசே சரியில்லை. என் பிள்ளைக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அதுல இருந்து நீதான் அவனை காப்பாத்தி என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். அது உன்னோட பொறுப்பு. நான் ஒன்னதான் நம்பி இருக்கேன். இங்க டவரே இல்லை. என்னாச்சுங்க? என்னாச்சு? எங்க உங்களதான்? என்னாச்சு? வயிறு வலிக்குதா? இல்ல, பசிக்குது. பசிக்குதா? உங்களுக்கு மருந்து கொடுத்தேன்ல, அதான் பசி எடுக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். இருட்டுல எங்க போற? இருங்க, நான் வந்துடுறேன். என்ன மயிலு, திரு இன்னும் வரல? போன் இப்பவும் நாட் ரீச்சபிள்னு தான் வருதா? எதுக்கும் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு. இப்ப கூட ட்ரை பண்ணி பார்த்தேன் தாத்தா, லைன் கிடைக்கல. ஜோசியர் திருவிற்கு கண்டை இருக்குதுன்னு சொன்னதுனால அம்பிகா அம்மா இன்னும் பதட்டமாயிட்டாங்க. அம்மா இன்னும் ரூம்ல அழுதுகிட்டே தான் இருக்காங்க. அம்பிகாவுக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம் திரு மட்டும்தான். ஜோசியர் இந்த விஷயத்த சொன்ன நிமிஷத்துல இருந்து அம்பிகா பயந்துகிட்டே இருக்கா. திரு மேல அம்பிகா உசிரியே வச்சிருக்கா. திரு எப்பவுமே இந்த மாதிரி நடந்துகிட்டதே இல்ல. வர லேட் ஆயிடுச்சுன்னா போன் பண்ணி சொல்லுவான். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, எதுவுமே சொல்லாம இருக்கான். எனக்கும் பதட்டமா தான் இருக்கு. எப்படி பார்த்தாலும் கோவில்ல பரிகாரம் ஒரு 4-4:30 முடிஞ்சிருக்கும். அப்படி பார்த்தா திரு சாயங்காலமே வீட்டுக்கு வந்திருக்கணும். என்ன ஆச்சுன்னு தெரியலையே. திரு ஏன் இப்படி பொறுப்பில்லாம நடந்துக்கிறான்? அம்பிகா அம்மாவை பத்தி தெரிஞ்சிருந்தும் ஏன் இப்படி பண்றானே தெரியல. ஒரே ஒரு போன் பண்ணி சொல்லியிருந்தா எல்லாருக்கும் நிம்மதியா இருந்திருக்கும். இப்ப பாருங்க, என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு எல்லாருக்கும் டென்ஷன்.